இந்த தை மாதம் 5 கிரக சேர்க்கை இருக்குது. இந்த 5 கிரக சேர்க்கை ரொம்ப ரேர் பீஸ், எப்பயாவது ஒரு வாட்டி தான் திடீர்னு நடக்கும். இந்த 5 கிரக சேர்க்கையால் உங்கள் யாருடைய லைஃப்ல எல்லாம் சேஞ்சஸ் ஏற்பட போகுது. அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்க போகுது? அப்போ இந்த 5 கிரக சேர்க்கையால் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்ல பலனுள்ளதாக இருக்கும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிறப்பான கால நேரம். சிம்ம ராசியை பொறுத்தவரையில் இது யோகமான நேரம். ராசிக்கு 6வது வீட்டில் ராசிநாதன். நோய் நொடிகள் அனைத்தும் தீரக்கூடிய மாதம். சார் ஒருத்தர் தொடர்ந்து ஆஸ்பத்திரியாக போயிட்டுருக்கார், படுத்துக்கிட்டே படுத்த படுக்கையாக இருக்கார், கவலையாக இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள், கவலை வேண்டாம். எனதருமை சிம்ம ராசி என்பர்களே, நோய் நொடிகள் இருக்குமே ஆனால், உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால், அது உங்கள் பேரண்ட்டாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்கள் சிஸ்டராக இருக்கலாம், இல்லை பிரதராக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் உங்கள் ஃபேமிலியில் நெய்பராக இருக்கலாம். உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே, ரொம்ப கஷ்டப்படுறான் சாமி, தம்பி பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் சாமி, இல்லை நீங்களே சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். அப்போ நிச்சயமாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூலம் சம்மந்தப்பட்ட ஹீட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இதுதான் உங்களை போட்டு வாட்டி வதக்கி எடுக்கும். அப்போ உஷ்ணம், உடல் சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹீட்டு, நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே பிளட் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளமாக இருந்தால் உடனடியாக கவனிக்கணும். அதுவும் குறிப்பாக பெண்களாக இருப்பார்களே ஆனால் பிரஸ்ட் கேன்சரோ அல்லது ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளமோ இல்லை வயிறு பிரச்சனையோ இருக்குமே ஆனால் தாமதப்படுத்தாமல் செக் பண்ணணும். ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துக்கணும். சார் அந்த ஸ்கேனுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க, கேது, எக்ஸ்ரே, ராகு. இந்த ஸ்கேன் உள்ளே போயிட்டு நுணுக்கமாக ஆராய்ந்து சொல்லுது பார்த்தீங்களா, அது கேது. டீப் அனலைஸு. ராகு ரொம்ப ஆழ்ந்து போயெலாம் பார்க்க மாட்டார், அவர் மேலோட்டமாக பார்த்துட்டு போவார். அது எக்ஸ்ரே, அது ராகு. புரியுதுங்களா? நீங்கள் இப்போது ஒரு அப்டமன் ஸ்கேன் பண்ணுறீங்க, இதெல்லாம் அப்டமன் நார்மலாக எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ராகு. சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ, இதெல்லாம் கேது. அப்போ உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே அதனால் ஒரு சிடி ஸ்கேன் மாதிரி எடுத்துக்கிட்டு, ஏன்னா ராசியில் கேது இருக்கிறாரு. இப்போ நிறைய சிம்ம ராசி அன்பர்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க. நல்ல கப்புள்ஸ் கூட வீட்டில் சண்டை போட்டுருப்பாங்க. அவங்க ஒரு ரூமில் படுத்துட்ருப்பாங்க, இவங்க ஒரு ரூமில் படுத்துட்ருப்பாங்க. இவங்க 2 பேரும் பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க, கை கால் போடாமல் படுக்கவே மாட்டாங்க. அப்பேற்பட்ட தம்பதிகள் கூட இப்போ தனித்தனியாக படுத்துட்டு, இவங்க ரூமில் இருப்பாங்க, இவங்க ஹாலில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. மன வருத்தம் ரொம்ப, அது முத்தி போச்சு, ஜாதகமே சரியில்லைனா தான் பிரிஞ்சு இருக்கிறது. இது ஏன் நடக்குது? இதுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது. ஒரு பேரண்ட்டு பையன் மேலே அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருப்பாங்க, பொண்ணு மேலே அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருப்பாங்க. பொண்ணு ஒன்று சொல்கிற பேச்சு கேட்காம வெளியே போகும், இல்லைனா வெளியூரில் போய் வேலை செய்ய இவங்க பக்குன்னு பயந்துன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த பிரிவுகள் அப்படின்னு அந்த மனவேற்றுமைகள், மனசில் பயம்னு ஒன்று வந்தாலே அதுக்கு காரணம் கேது. அப்போ சிம்ம ராசி என்பர்களே, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், உங்கள் மனசில் வரக்கூடிய பயம், எதுக்கு பயப்படுறோம்னே தெரியாது, கௌரவ பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், இதெல்லாம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கவலை வேண்டாம். எனதருமை சிம்ம ராசி என்பர்களே, மகரத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 கிரக சேர்க்கை, சிம்ம ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடாக இருக்கக்கூடிய மகரத்தில் நடக்கக்கூடிய இடம்பெறக்கூடிய அந்த 5 கிரக சேர்க்கை இந்த மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை தரப்போகிறது.
சார் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி பாக்யாதிபதி செவ்வாய் உச்சம் பெறுகிறார் சார். இந்த தை மாதம்தான் நீங்கள் எப்பொழுதுமே இந்த ஜாதகம் கிரகம் அப்படின்னு நம்ம நம்பும்போது சார் இன்றைக்கி கிரகம் அமைப்பு கிரகத்துடைய விஷயங்கள் இல்லாமல் அசைவுகள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படாது. கிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் இந்த பிரபஞ்சமே இயங்குகிறது. இதில் எல்லாருடைய ஏற்ற இறக்கமும் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம், அரசியலில் ரொம்ப பெரிய அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம். ஸோ நீங்கள் யாராகவே சினிமா துறையாக இருக்கலாம், ஹெச்ஆர்என்சியாக இருக்கலாம், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை பிடபிள்யூவில் நிறைய ஆஃபீஸர்ஸ் நம்ம பார்க்குறோம். பார்க்குறோம், ஏஇ பார்க்குறோம், எஸ்டிஓ பார்க்குறோம். பிடபிள்யூவில் நமக்கு நெருங்கிய நண்பர்கள், நிறைய உயர் அதிகாரிகள். நம்ம சொன்னோம்னா அவங்க அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஃபேவரபுளாக பண்ணிக்கணும். நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் பெரிய சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. அமைச்சர் நேரடியாக என்னை தூக்குறேன்னு சொல்லிட்டார் சார், மார்க் வச்சுட்டாங்க சார், என்னை தூக்கி இந்த இடத்துக்கு போட்டாங்க, பழனிக்கு போட்டாங்க சார். என்ன ஏங்க அவர் சென்னையில் இருப்பார், தூக்கி அப்படியே பழனியில் போட்டாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நீர்வளத்துறையில் வரக்கூடிய ப்ராப்ளம். அப்போ அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், போலீஸு கேஸு, வம்பு வழக்குகள், அதே போல் கடன் நிம்மதி பிறக்கும், மனசில் பயம் விலகும், நிம்மதி பிறக்கும், உடல்நிலை ஆரோக்கிய தைரியம் அதிகரிக்கும். நமக்கு ஆயுள் பாவம் இருக்குங்களா? சாமி சொல்லிட்டாரு, ஆயுள் பாவம் இருக்குது. நமக்கு ஆயுள் பாவம் அதிகரிக்க போது அந்த ஒரு தைரியம் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்ல எனதருமை சிம்ம ராசி என்பவர்களை, இந்த தை மாதம் இந்த 5 கிரக சேர்க்கையால் பாக்யாதிபதி ஒன்று கூடுவதனாலே சார் 4 சுகாஸ்தானம் சார், சுகாதிபதி சார், வண்டி வாகனங்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய சிம்மராசி என்பவர்கள் வீடு மாற்றம், ஷிஃப்டிங் நடக்கும், அல்லது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது. இப்போ சிம்ம ராசியில் நானே 2 கிரகப்பிரவேசம் வச்சுருக்கேன். ஒன்று பெங்களூர் போனேன், இன்னொன்று புனே பாம்பே போகிறேன். அப்போ 2 கிரகப்பிரவேசங்கள். அப்போ புதிய வீடு வாசல் அமைவது, வீடு கட்டுறது, மனம் வாங்கிறது, ஃப்ளாட் புக் பண்ணுறது, சுப செலவுகள், சுப கடன்கள் அமையும். அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். சிம்மராசி என்பர்களே, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன நடக்கணும், அது இந்த தை மாதத்தில் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு. சிம்மராசி அன்பர்களே, அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, சிறப்பான கால நேரம் சார். நிறைய கன்னிராசி என்பர்கள் இந்த கண்டகச்சனியினாலே கலகத்தின் அடிப்படையில், கலகம்தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எது ஆபத்துனா, இவங்க வேலையை நிம்மதியாக செய்ய முடியாது. ஒரு வேலையில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு கோவில் பூஜை பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதேனும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு குடும்ப பெண்களாக இருக்கிறாங்க, இல்லைனா ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆணாக இருக்கலாம், வயோதிக பருவமாக இருக்கலாம். கலகம் இருந்த தீர்வு. இவங்களை போட்டு வாட்டி வதச்சி எடுத்துடும். நான் மாட்ட கம்முன்னு இருக்க சாமி, எவனோ ஒருத்தவன் தெருவில் போடுவேன் என்னை பற்றி கலகம் பண்ணிட்டு போகிறான். நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு உயர் அதிகாரி என்னை வச்சு செய்கிறான் சாமி, என்னையே நோட் பண்ணுறான் சாமி. நான் எங்கே போகிறேன், எங்கே உட்காடுறேன், எங்கே எழுந்துக்கிறேன், என்ன மூச்சு விடுறேன், எத்தனை வாட்டி மூச்சு விடுறேன், நீ 50 வாட்டி மூச்சு விட்டு நான் பார்த்தனே, 51 விட வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறேன் சாமி. அப்போ நீங்கள் எதை செய்தாலும் உங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு எதிரி இருந்து கொண்டே இருக்கிறான். இதுதான் உண்மை. உண்மையா இல்லையா சொல்லுங்கள். அப்போ கன்னிராசி என்பர்களே, எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய காலம். ஆனால் இந்த எதிரிகளுடைய ஆட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது. குரு கீழே வரப்போகிறாரு, வந்துட்டார்னா இந்த எதிரிலாம் காணாமல் போயிடுவாங்க. இது சனியுடைய வேலை.
கன்னி ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு யார் காரணம்? ஒரு கெட்ட சக்தி, ஒரு தீய சக்தி. சனி பகவான் நல்லவர் தான், ஆனால் அது கண்டகச்சனிங்கிற பேரை வச்சதுனால அந்த சனி பகவான் நமக்கு அந்த கன்னி ராசிக்கு எதிரியாக போயிட்டாரு. அப்போ கன்னி ராசி என்பர்களே, மனசு நிறைய பயம் இருக்கா? தேவையில்லாத மனசில் பயம் ஏற்படுகிறதா? அல்லது டிப்ரெஷன்ஸ் நிறைய யோசித்து 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 ஒரு டிப்ரெஷன் ஏற்படுதா? மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வருதா? இல்லைனா மனசு ஏண்டா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுதா? ஒரு கோபம் வருதா? எதையுமே செய்ய முடியல, அந்த இயலாமை தன்மை அது ஏற்படுதா? இது எல்லாம் அந்த கெட்ட சக்தின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தக்கூடியது. கலகம், எதிரியால் வரக்கூடியது. அந்த எதிரி ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்லலைங்க, புராணங்கள் சொல்லுது, உதாரணங்கள் சொல்லுது, தெய்வம் சொல்லி இருக்கு. கெட்டது ரொம்ப நாள் ஆட முடியாது, கெட்டதுக்கு முடிவு வந்துடும். அப்போ உங்களுக்கு அதிவிரைவில் நிம்மதி பிறக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. அதிவிரைவில் இந்த தை மாதமே கூட நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள், செய்திகள் தொலை தூரத்தில் இருந்து உங்களுக்கு வந்து சேரும். கன்னி ராசி அன்பர்களே, அப்போ ஒரு பக்கம் கண்டகச்சனியினால் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேதுவால் வரக்கூடிய தொந்தரவுகள். ராகு கேதுவும் பிரச்சனை தான் உங்களுக்கு. ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. 6, 12 மறைஞ்சிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சனி ராகு தொடர்பு ஏற்படுது. சனியும் ராகுவும் சந்தித்து கொள்கிறார்கள். ராகுவுடைய வேலையும் உள்ள இருக்கு கலகம். நிறைய கன்னி ராசி அன்பர்கள் ஒரு முதலீடு செய்யணும், ஒரு தொழில் தொடங்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க, தள்ளி தள்ளி போகும், கைகூடாது, விலகி விலகி போகும், அந்த விஷயம் கைகூடாது, ஒன்று சேராது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? இதெல்லாம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சனி ராகு தொடர்பு. யாராவது கன்னி ராசிக்கு ராகு பிரச்சனைன்னு சொன்னால் நம்புவாங்களா? ஆனால் உண்மையிலே ராகு தான் ப்ராப்ளத்துக்கான காரணம். அப்போ சனியுடைய குணம் மாறுது. சனி மட்டும் தனி கண்டகச்சனியாக இருந்தார்னா கன்னி ராசிக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வராது. கன்னி ராசிக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வராது. ராகு போய் சேர்றதால ராகுவுடைய அந்த நச்சு, அந்த விஷத்தன்மை அதிகரித்து, அந்த விஷம் சனியோட கலக்கும் போது அந்த ஏற்கனவே சனியோடு இருக்கக்கூடிய அந்த கலகங்கள் விஷம் கலந்ததாக மாறிவிடுகிறது. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறது? நமக்கு என்னங்க தெரியும்? அந்த கெட்ட சக்தி வீழ்த்தணும்னா ஒரே ஒரு நல்ல சக்தி, தெய்வ சக்தி தான். தெய்வ வழிபாடு, சாமி கும்பிட்றது மட்டும்தான் இதுக்கு சிறப்பு. ஆனால் பாருங்கள் கன்னி ராசி என்பர்களே, இந்த தை மாதத்தில் நிகழக்கூடிய அந்த 5 கிரக சேர்க்கை உங்களை வாழ வைக்கும் ஒரு சக்தியாக அந்த 5 கிரக சேர்க்கை அமைகிறது. எப்படி நடக்கும் அது? சார் ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் 1, 10 புதன் உங்கள் ராசிநாதன். நீங்கள் கன்னி ராசியானாலும் கன்னி லக்னமானாலும் லக்னாதிபதி ராசியாதிபதி புதன் எங்கே இருக்காருங்க? 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லை, 2, 9 பாக்யாதிபதி முழு சுபரா வரக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே போல் 3, 8 செவ்வாய், 12 சூரியன். இவங்க 2 பேரும் அசுபராக மாறிவிடுகிறார்கள். சுக்கிரன் இருப்பது சிறப்பு, புதன் இருப்பது சிறப்பு, லாபாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் இருப்பது சிறப்பு. ஆனால் பாருங்கள், 3, 8 செவ்வாயும் 12 சூரியனும். ஆனால் அங்கே 8 கூட அங்கே வேலை செய்யாது. செவ்வாய் அஸ்தங்கமாயிட்டார். செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்ற செவ்வாய் தோஷமே கிடையாது. நிறைய ஜாதகத்தில் மகரத்தில் யாருக்கெல்லாம் மகரத்தில் செவ்வாய் இருக்குதோ அது 7ஆம் பாவமாக இருந்தாலும் 8ஆம் பாவமாக இருந்தாலும் 3ஆம் பாவமாக 4ஆம் பாவமாக இருந்தாலும் அந்த செவ்வாய் நன்மையைத்தான் செய்யும், தோஷம் செய்யாது. நிறைய பேர் அந்த ஜாதகம் பார்க்கும்போது செவ்வாய் தோஷம்வாங்க. எப்போ செவ்வாய் உச்சம் மகரத்தில் உட்காந்துட்டாரோ, அவர் வக்ரமானாலும் அஸ்தங்கமானாலும் நார்மலாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. அப்போ அப்பேற்பட்ட இடத்துல
3 8 செவ்வாய் அஸ்தங்கமாயிட்டாரு. அப்போ இருக்கிற ஒரே ஒரு வீக் பாயிண்ட்டு சூரியன் மட்டுமே. அரசாங்கம், அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், மேல் அதிகாரிகள், வீட்டாக இருந்தால் தகப்பனார், பெண்களாக இருந்தால் கணவன்மார்கள், எல்லாம் மாமனார் மாமியார். அப்போ உங்களை விட வயசில் மூத்தவங்க இருப்பார்களே, ஆனால் அவங்களால உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபிள் ஏற்படும். இவ்வளோதான். அதே போல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், நாத்தனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், அத்தைமார்களாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரிலேஷன்ஸ், அவர்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் சில இருக்கும். அப்போ ஒரு பொதுவாக நம்ம பலன் சொல்லணும்னாக்கா, கன்னி ராசி அன்பர்களே, இந்த தை மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த 5 கிரக சேர்க்கை தை மாதம் உங்களை வாழ வைக்கும். அதுக்கு நிச்சயமாக இறை வழிபாடு கை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரமாக இருக்குமே ஆனால் சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய சங்கரலிங்கேஸ்வரி வழிபாடு செய்வது சிறப்பு. அஸ்தம் நட்சத்திரமாக இருக்குமே என்று சொன்னால் திருவக்கரை வக்ரகாளி சந்திரமௌலீஸ்வரி வழிபாடு செய்வது சிறப்பு. சித்திரை நட்சத்திரமாக இருக்கும் என்று சொன்னால் குளஞ்சியப்பறை வழிபாடு செய்வது சிறப்பு. விருத்தாச்சலம் அருகில் இருக்கக்கூடிய குளஞ்சியப்பறை வழிபாடு செய்வது சிறப்பு. இது 3மே நீங்கள் ரொம்ப லாங்காக இருக்கீங்க, வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்க, அப்போ முருகர் வழிபாடு செய்யுங்க, அம்பாளை வழிபாடு செய்யுங்க, சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். இந்த தை மாதம் 5 கிரக சேர்க்கை கன்னி ராசிக்கு வாழ வைக்கும் மாதமாக அமைகிறது. கவலை வேண்டாம். உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும்.